எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பு நிறைந்த தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த ஆணி மாத ராசி பலன்கள் 12 ராசிக்கு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கு 12 ராசிக்கும் லக்னங்களுக்கும் எந்த எண்களை பயன்படுத்தினா அதிர்ஷ்டம் என்கிறதை விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுபமுகூர்த்த நாள் 7/6/2026. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. மேற்கு திசை என்ற சூலம், அதனால கொஞ்சம் வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க. இன்றைய திதி சப்தமி திதி. நட்சத்திரம் சதய நட்சத்திரம், யோகம் விஷ்கம்ப நாம யோகம், கர்ணம் பத்திரை கரணம், சந்திராஷ்டமம் பூச நட்சத்திரத்திற்கு கடகராசி. கிரக நிலவரங்கள்: மேசத்தில் செவ்வாய் பகவான், ரிஷபத்தில் சூரிய பகவான், மிதுனத்தில் புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான், கடகத்தில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் சந்திர பகவான் மற்றும் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். ஆணி மாத பலன்கள் 12 ராசிக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஃபர்ஸ்ட் மேச ராசிக்கு. ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம 2 நாள் டீட்டெயில்டாக பார்க்க போறோம். இந்த ஆணி மாதத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் சொந்த வீட்டில் தான் பயணம் செய்கிறார். அது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆணி 5ஆம் தேதி வரைக்கும் தான், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆயிடுவாங்க. அதே மாதிரி சுக்கிர பகவான் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆணி 22 வரைக்கும் மிதுன ராசியிலும் அதுக்கப்புறம் கடக ராசிலையும் பயணம் செய்ய போகிறாங்க. ஸோ அப்போ இந்த ஆணி மாதத்தில் 2 பயிற்சி கண்டிப்பாக இருக்குது. செவ்வாய் பகவானோட பயிற்சி, சுக்கிர பகவானோட பயிற்சி. நம்ம நார்மலாக குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி மட்டும் பார்க்குறோம். ஆனால் இதுவும் முக்கியமான விஷயங்களை சொல்லும் ஜாதகத்தில், ஓகேங்களா. இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் ராசிநாதன் செவ்வாய் ஆட்சி பலம் பெறனால மேச ராசிக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் தான். அதே மாதிரி 5ஆம் அதிபதியான சூரியன் 2ஆம் இடத்துல வரனால ஒரு சில நபர்களுக்கு காதல்ங்கிற எண்ணங்கள் வந்துட்டு போகும். குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கான அமைப்பையும் கொடுக்கும், ஓகேங்களா. குலதெய்வ அனுகிரகம் உண்டு. ராகு 11ஆம் இடத்துல பார்க்கறனால பேராசை மட்டும் படக்கூடாது. இந்த மேசராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இவங்க சுய முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி அடைவாங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல புதனும் சுக்கிரன் இருக்கிறாங்க. புதன் ஆட்சி பலம் பெறனால நிச்சயமாக இவர்களோட முயற்சிகள் அனைத்தும் சிறப்பான அமைப்பில் வரும். வெற்றி வாய்ப்பு உண்டு, ஓகேங்களா. இப்போ நம்ம அடுத்தது மேசராசிக்குள்ளார பிறந்த மாணவர்களுக்கு எப்படி இருக்கு நம்ம அப்படின்னு பார்க்க போறோம், ஓகேங்களா. டிகிரி படிக்கிறவங்களுக்கு மட்டும் தடை வரும், ஓகேங்களா. ஆரம்ப கல்வி, உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். டிகிரி பிஹெச்டி முடிக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு. போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு கடினமாக இருக்கும். டிகிரி போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கடினம், ஓகேங்களா. அடுத்தது வருமானம். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு வருமானம் எப்படி இருக்கு? ஏன்னா 2ஆம் இடம் குடும்பம், தனம், வாக்க குறிக்கக்கூடியது. அங்க சூரிய பகவான் இருக்கிறாங்க, ஓகேங்களா. அதனால சிறப்பு தான், ஓகேங்களா. பணம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சனி பகவானோட பார்வை இருக்கிறனால நிச்சயமாக மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆணி மாதம் தொடர்ந்து பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஒரு சில நபர்கள் தொழில் செய்யும் எண்ணங்களும் வரும், ஓகேங்களா. ஒரு சில பேர் வீடு கட்டக்கூடிய யோகமும் வரும். ஏன்னா நல்ல வருமானம் வரனால வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பையும் நிச்சயமாக கொடுக்கும். அடுத்தது 3ஆம் இடம்ங்கிறது இளைய சகோதர சகோதரி பிளஸ் மாமனாரை குறிக்கக்கூடிய இடம், ஓகேங்களா. அங்க புதன் சுக்கிரன் இருக்கிறாங்க, சரிங்களா. இப்போ 3ஆம் இடம்ங்கிறது மாற்றத்தை குறிக்கக்கூடியது. நிச்சயமாக மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு விதமான மாற்றம், ஒன்று வேலையில் மாற்றம் வரலாம், அல்லது வீடு மாற்றம் வரலாம். தொழில் செய்யக்கூடிய இடங்களில் மாற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பயணங்கள் அதிகமாக ஏற்படும், ஓகேங்களா. புதிய நபர்கள் அல்லது புகழ்பெற்ற மனிதர்களோட தொடர்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பும் உண்டு. யோகமும் மேசராசிக்கு உண்டு, ஓகேங்களா.
அதே மாதிரி வந்து வாகன யோகமும் உண்டு. நல்ல வருமானம்ங்கிறது கண்டிப்பாக உண்டு. அதாவது இளைய சகோதர சகோதரி அல்லது மாமனாருக்கு இந்த செயல்கள்லாம் நடக்கும். ஓகே. அடுத்தது 4ஆம் இடம் தாய். சரிங்களா? அப்ப 4ஆம் இடத்துல வந்து குரு பகவான் வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி 4ஆம் அதிபதியான சந்திரன் அப்படிங்கிறது வந்து 3ஆம் இடத்துல வந்து பயணம் செய்கிறாங்க. அப்ப தாய் நிச்சயமாக புனித ஸ்தலம் அல்லது தீர்த்த யாத்திரை செல்லக்கூடிய அமைப்பு மேசராசியில பிறந்தவங்களுக்கு உண்டு. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாடகை வருமானம் நிச்சயமாக இவங்க தாய்க்கு வரும் அல்லது இவங்க குடும்ப நபர்களுக்கு நிச்சயமாக வரும். ஓகேங்களா? அதே மாதிரி கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் கண்டிப்பாக இவங்க தாய்க்கும் உண்டு. அதே மாதிரி இவங்களோட தாய் வந்து கொஞ்சம் அட்வைஸ் செய்வாங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறனால. அடுத்தது வீடு வாகனம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வாங்கலாம். ஓகேங்களா? நல்ல அமைப்பு வந்து உண்டு மேசராசிக்கு இந்த ஆனி மாதத்தில். 5ஆம் இடம் குழந்தையை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? அதுல கேது பகவான் இருக்காங்க. கடந்த 1.25 வருஷமா இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து ஒரு சில கருத்து வேறுபாடு குழந்தைகளோட வரும். அல்லது வந்து ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் குழந்தைகளுக்கு. கொஞ்சம் விரக்தியாகவும் இருக்கலாம். இந்த 5ஆம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல வந்து பயணம் செஞ்சுக்கிட்டு வந்து இருக்கிறாங்க. அதனால குழந்தைங்களோட ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும். புரியுதுங்களா? அதே மாதிரி குழந்தைங்களோட எண்ணங்கள் வந்து நிச்சயமாக நிறைவேறும். இருந்தாலும் அது வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை அடம் பிடிச்சி காரியத்தை சாதிச்சுக்குவாங்க மேசராசியில பிறந்த குழந்தைகள். இப்போ அடுத்தது வந்து மேசராசியில பிறந்தவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து உண்டா அப்படின்னு கேள்வி வரும். நிச்சயமாக திருமணம் ஆனவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ரொம்ப நாள் திருமணமாய் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் வந்து உண்டு. அடுத்தது அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு விதமான ஒரு ஏமாற்றத்தை சந்திப்பார்கள். நம்ம ஆனி மாதத்தோட பலன்கள் மேசராசிக்கு தொடர்ச்சியை நாளைக்கு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கறது 12 ராசிக்கும் ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்ணை தான் பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனெண்ட் மார்க்கர் வந்து வாங்கிக்கிங்க. உங்கள் ராசி அல்லது லக்னம் தெரிஞ்சிருந்தா போதுமானது. அந்த நம்பரை மட்டும் மணிக்கட்டில் எழுதுங்க. எழுதும்போது உங்கள் லைஃபுக்கு என்ன தேவையோ நீங்கள் கேட்கும்போது பிரபஞ்சம் நிச்சயமாக செஞ்சு கொடுக்கும் 100 நாளில். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்று பயன்படுத்தக்கூடிய தெய்வ அனுகூலமான எண் 68. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்தக்கூடிய எண் 88. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க ஐஸ்வர்யமான எண் 92. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய குபேர சம்பத்தான எண் 85. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 80. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 33. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 10. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 22. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 14. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 42. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 54. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 72. இது எல்லாமே காமனான ராசி பலன் தான். உங்க ஜாதகப்படி அதிர்ஷ்டமான எண் தேவைப்படுதுன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க. எல்லோருக்கும் நல்லதே நடக்க இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். நல்ல எண்ணம் வைத்தால் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.